எக்ஸலண்ட். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ட்ரைனிங்கினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மற்றவங்க பேசுனா நமக்கு அது புரியணும். லிசனிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய ஆங்கில வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். அது வெக்காபுலரி பில்டிங் சொல்லுவாங்க. ஒவ்வொரு புதிய வார்த்தைகளினுடைய ஸ்பெல்லிங்கை சரியாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த புதிய வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி உச்சரிக்கிறாங்கன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து அதாவது ஏதாவது சுச்சுவேஷன் வரும்போது நம்மளால் பேச முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கதைகள் மூலமாக நம்ம நிறைய இந்த மாதிரி படிக்கும்போது என்ன ஆகும்னா, புதிய புதிய வார்த்தைகள் வந்து ஈஸியாக நமக்கு ரீகால் ஆகும். சரி, இதுக்கு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? ஒரு வாய்ஸ் மட்டும் வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி வந்து வாய்ஸில் வந்து நம்ம கேட்போம். ஃபஸ்ட்டு முறை கேட்கும்போது 20% 30% தான் நமக்கு புரியும். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஓகே இதுதான் பேசியிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2வது முறை கேட்கும்போது என்னாகும் அப்படின்னா, கண்டிப்பாக 90% வரைக்கும் நமக்கு புரிஞ்சிடும். இதை நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு முறை கேட்கும்போதே 70% 90% வரைக்கும் கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். சரி, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கதை என்னென்னா த ஹிடன் ட்ரெஷர். இது பார்ட் 2. பார்ட் 1ல் என்ன அப்படின்னா, ஒரு வயதானவர் இருக்கார். அவருக்கு 4 பசங்க இருக்கிறாங்க. 4 பேரும் சோம்பேறிகளாக இருக்காங்க. எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, நாங்கள் எப்படியும் பொழைச்சிக்குவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த என்னென்னவோ சொல்ல பார்க்குறாரு. அந்த பசங்க கேட்கவே இல்லை. அதனால் அந்த வயசானவர் என்ன பண்ணார்னா, ஒரு ட்ரிக்கு ப்ளே பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நான் உங்களுக்காக வந்து ஒரு புதையல் வந்து வச்சுருக்கேன்ப்பா. நம்ம இதில் வந்து நிலத்தில் தான் பதிச்சு வச்சேன். பட் எங்கே பதிச்சு வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்ததுன்றது தான் இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம கேட்கலாம். Even though the lazy young sons were happy, they were sad that the old man had forgotten the place where the treasure was hidden. After a few days, the old man died. The sons decided to dig the land to find the treasure box. They worked very hard and dug their land. They could not find any treasure box in the land. Finally, they decided to dig a spot in their land that was a bit different from the rest of the area. The sons believed that the treasure was buried in that spot. They dug the specific spot deeply, but got nothing but water. A passerby who noticed the land and the water flowing from the spot talked to the sons about farming. Upon his advice, the 4 sons sowed vegetable seeds and planted greens and flowering plants in their land. Since the land was very fertile with abundant water, within a few weeks, it became a fertile garden with nutritious vegetables and greens. The 4 sons sold the vegetables at a good price and earned a good amount of money. Then they realized that it was hard work that was referred to as treasure box by their father. Gradually, the 4 sons overcame their laziness, worked hard, earned more money and lived happily. Moral: hard work always pays. ஓகே, இப்போ என்ன பேசுனாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். Even though the lazy young sons were happy. Even though இருந்தாலும் என்ன இருந்தாலும் the lazy young sons were happy. சந்தோஷம், ஹாப்பினா சந்தோஷம், வேர் ஹாப்பி அப்படின்னா சந்தோஷமாக இருந்தது. யாருக்கு? த லேசி யங் சன்ஸ், அதாவது இந்த இளைஞர்களான மகன்களுக்கு. இதை கேட்டவுடனே சந்தோஷமாக இருந்தாலும், இந்த இடத்துல ஈவன் தோன்னு போட்டிருந்ததுனால என்ன அர்த்தமாகுது? அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் தே வேர் சேட், அவங்களுக்கு என்ன ஒரு பக்கம் வருத்தம் இருந்தது. என்ன? தட் த ஓல்டு மேன் ஹேட் ஃபர்காட்டன், அந்த வயதானவர் மறந்துட்டார். ஹேட் ஃபர்காட்டன் அப்படின்னா மறந்துட்டார். த பிளேஸ், எதை மறந்துட்டார்? இடத்த மறந்துட்டார். எந்த இடத்த? வேர் த ட்ரெஷர் வாஸ் ஹிடன், எங்கே அந்த புதையல் வந்து மறைஞ்சிருக்குன்ற இடத்த மறந்துட்டார் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப வருத்தம் அடைஞ்சாங்க. ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ், இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் த ஓல்டு மேன் டைடு, அந்த வயதானவர் என்ன பண்ணார்? இறந்துட்டார். த சன்ஸ் டிசைடட், அந்த மகன்கள் என்ன பண்ணாங்கன்னா முடிவெடுத்தாங்க. எதுக்கு? டு டிக்னா நோண்டுறதுக்கு. த லேண்ட், அந்த நிலத்தை நோண்டுறதுக்கு முடிவு பண்ணாங்க. எதுக்காக? டு ஃபைண்ட் த ட்ரெஷர் பாக்ஸ், கண்டுபிடிக்கிறதுக்கு. டு ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறதுக்கு. எதை கண்டுபிடிக்கணும்? த ட்ரெஷர் பாக்ஸ், அந்த புதையல் இருக்கிற பெட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம நோண்டலாம், நம்ம நிலத்தை கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும், நம்ம நோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க.
தே ஒர்க் வெரி ஹார்ட். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணாங்க. அண்ட் டக் தயர் லேண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த நிலத்தை நோண்டினாங்க. தே குட் நாட் ஃபைண்ட் எனி ட்ரெஷர் பாக்ஸ். தே குட் நாட் ஃபைண்ட். தே ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. குட் நாட் ஃபைண்ட்னா கண்டுபிடிக்க முடியல. அவங்க கண்டுபிடிக்க முடியல. தே குட் நாட் ஃபைண்ட். அவங்க கண்டுபிடிக்க முடியல. என்னத்தை? எனி ட்ரெஷர் பாக்ஸ். எந்த ஒரு விதமான புதையல் பெட்டியும் கண்டுபிடிக்க முடியல. இந்த லேண்ட், அந்த லேண்டை ஃபுல்லாக நோண்டி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே இல்லை. ஃபைனலி கடைசியாக தே டிசைடட். அவங்க மறுபடியும் ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு? டு டிக் எ ஸ்பாட். ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோண்டுறதுக்கு முடிவு பண்ணாங்க. இன் தேர் லேண்ட். அவங்களுடைய நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்த நோண்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. தட் வாஸ் எ பிட் டிஃப்ரெண்ட். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எ பிட் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த ஏரியா. ஃப்ரம் இருந்து, அதிலிருந்து, எதிலிருந்து? த ரெஸ்ட் ஆஃப் த ஏரியா. ரெஸ்ட்டுனா தூக்கம். ஆனால் இங்கே என்ன அர்த்தம்னா மற்ற இடங்கள் எல்லாம். மற்ற இடங்களை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு இடம் மட்டும் எப்படி இருந்தது? வித்தியாசமாக இருந்தது. ஸோ இப்போ பாருங்கள், ஃபைனலி தே டிசைடட் டு டிக் எ ஸ்பாட். ஒரு குறிப்பிட்ட இடத்த நோண்டலான்னு முடிவு பண்ணாங்க இந்த லேண்ட், அந்த அவங்களோட இடத்துல. தட் வாஸ் எ பிட் டிஃப்ரெண்ட். ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த ஏரியா. அந்த மற்ற இடங்களை விட அது வித்தியாசமாக இருந்தது. த சன்ஸ் பிலீவ்டு. அவங்க மகன்கள் நம்பினார்கள். என்ன நம்பினாங்க? தட் த ட்ரெஷர் வாஸ் பரீடு. அந்த புதையல் புதைக்கப்பட்டிருக்கணும். இன் தட் ஸ்பாட். இந்த இடத்துல தான் புதைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி மகன்கள் நம்பினார்கள். தே டக் த ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் டீப்லி. அவங்க நோண்டினாங்க, அந்த குறிப்பிட்ட இடத்த ஆழமாக நோண்டினாங்க. டீப்லி, ஆழமாக நோண்டினாங்க. பட் காட் நத்திங். ஆனால் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. பட் வாட்டர். ஆனால் என்ன கிடைச்சிது? வாட்டர் கிடைச்சிது, தண்ணி அவங்களுக்கு கிடைச்சிது. நோண்ட எதுவுமே புதையல் பெட்டி எதுவும் கிடைக்கல. அதுக்கு பதிலாக என்ன கிடைச்சிது? தண்ணி தான் கிடைச்சிது. ஏ பாசர் பை, வழிப்போக்கன், அந்த பக்கம் போகிற வழிப்போக்கன் என்ன பண்ணாரா? ஹூ நோட்டிஸ்டு. அவன் பார்த்தான் த லேண்ட் அண்ட் த வாட்டர். அந்த நிலத்தையும் அதுக்கப்புறம் தண்ணியையும் பார்த்தான். தண்ணி ஃப்ளோயிங் ஃப்ரம் த ஸ்பாட். அந்த நோண்டின இடத்துலேருந்து அப்படியே நிரம்பி வலிஞ்சு போயிட்டுருக்கு. டாக் டு த சன்ஸ். அந்த மகன்கள் கிட்ட சொன்னான் அபவுட் ஃபார்மிங். எப்பா, விவசாயம்னு ஒன்று இருக்குது. இந்த தண்ணியை வச்சு இவ்வளோ பெரிய நிலத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணலாமே அப்படின்னு அந்த பக்கம் போகிற ஒரு வழிப்போக்கன் சொல்லிட்டு போனோம். அப்பான் ஹிஸ் அட்வைஸ். அவனுடைய அட்வைஸை கேட்டது த 4 sons, அந்த 4 மகன்களும் சோடு, விதைத்தார்கள். எதை விதைத்தார்கள்? வெஜிடபிள் சீட்ஸ், காய்கறிகளினுடைய விதையை விதைச்சாங்க. அண்ட் பிளான்டட் கிரீன்ஸ் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அதாவது கிரீன்ஸ் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க விதைச்சாங்க இந்த லேண்ட். அதாவது வெஜிடபிள், அதுக்கப்புறம் பூக்கள், இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அவங்களுக்கு தெரியும், அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அவங்களோட நிலத்தில் விதைச்சாங்க. சின்ஸ் த லேண்ட் வாஸ் வெரி ஃபெர்டைல். அந்த நிலம் விளைநிலமாக இருக்கிறது. ஃபெர்டைல் அப்படின்னா விளைநிலம். வெரி ஃபெர்டைல்னால் ரொம்ப விளைச்சலுக்கு ரொம்ப ஏற்ற இடமாக இருந்ததுனால வித் abundant வாட்டர். அது கூட வாட்டர் இருந்தது, தண்ணீர். வாட்டர்னால் தண்ணீர். abundant வாட்டர்னால் அளவுக்கு அதிகமான, தேவைக்கு அதிகமான தண்ணீர் இருந்ததுனால வித்தின் a few weeks, ஒரு சில வாரங்கள்லேயே இட் பிகேம் எ ஃபெர்டைல் கார்டன். அற்புதமான ஒரு விளைச்சல் நிலமாக மாறிடுச்சு. வித் நியூட்ரிஷியஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் கிரீன்ஸ். அதில் என்ன இருந்தது அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான காய்கறிகளும் கீரை வகைகளும் அங்கே என்ன ஆயிடுச்சு, நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. த 4 sons sold the vegetables. அந்த 4 பசங்களும் அந்த வெஜிடபிள்ஸ்லாம், அதாவது அந்த காய்கறிகளெல்லாம் விற்றாங்க. அட் எ குட் ப்ரைஸ், ஒரு நல்ல விலைக்கு விற்றாங்க. அண்ட் ஏர்ன்ட் எ குட் அமௌண்ட் ஆஃப் மணி. ஏர்ன்ட் அப்படின்னா சம்பாதித்தார்கள். எ குட் அமௌண்ட் ஆஃப் மணி, நல்ல அமௌண்ட்டை அவங்க என்ன பண்ணாங்க, சம்பாதிச்சாங்க. தென் தே ரியலைஸ்ட், அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்தார்கள். என்னத்தை உணர்ந்தாங்க? தட் இட் வாஸ் ஹார்ட் ஒர்க். அதாவது கஷ்டப்பட்டு உழைப்பது. இட் வாஸ் ஹார்ட் ஒர்க் தட் வாஸ் ரெஃபர்ட் டு ஹஸ் ட்ரெஷர் பாக்ஸ். அதை தான்
புதையல் பெட்டி அப்படின்னு நம்ம அப்பா சொல்லியிருக்கிறாங்க, ரெஃபர்டு அதை தான் குறிப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமாக த 4 sons அந்த 4 மகன்களும் ஓவர் கேம் த லேசினஸ் அவங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டாங்க, அதிலிருந்து வந்துட்டாங்க. ஒர்க்ட் ஹார்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணாங்க. ஏர்ன்ட் மோர் மணி இன்னும் அதிகமாக சம்பாதிச்சாங்க. அண்ட் லிவ்ட் ஹாப்பிலி மேலும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. சரி, இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் பேஸ். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ரிவார்டு எப்போ இருந்தாலும் உங்களுக்கு வரும். இன்றைக்கே வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நிறைய பேர் நான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், எனக்கு பலனே இல்லை அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்படி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி நம்ம போடுற விதை இன்றைக்கேவா வந்துடுது? அது ஒவ்வொரு விதைக்கு தகுந்த மாதிரி ஒரு காலம் எடுத்து ஒவ்வொரு செடி கொடியும் வளர்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி போடுற ஹார்ட் ஒர்க்கு நம்ம நாளைக்கு வரலாம், நாளான்னைக்கு வரலாம், 1 மாதம் கழித்து வரலாம், 1 வருஷம் கழித்து வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் மனிதன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா, அவன் இன்னையிலேருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தானா அதுக்கு உண்டான பெனிஃபிட் அவனுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ இன்னும் ஒரு முறை இதை கேட்கலாம். Even though the lazy young sons were happy, they were sad that the old man had forgotten the place where the treasure was hidden. After a few days, the old man died. The sons decided to dig the land to find the treasure box. They worked very hard and dug their land. They could not find any treasure box in the land. Finally, they decided to dig a spot in their land that was a bit different from the rest of the area. The sons believed that the treasure was buried in that spot. They dug the specific spot deeply, but got nothing but water. A passerby who noticed the land and the water flowing from the spot talked to the sons about farming. Upon his advice, the 4 sons sowed vegetable seeds and planted greens and flowering plants in their land. Since the land was very fertile with abundant water, within a few weeks, it became a fertile garden with nutritious vegetables and greens. The 4 sons sold the vegetables at a good price and earned a good amount of money. Then they realized that it was hard work that was referred to as treasure box by their father. Gradually, the 4 sons overcame their laziness, worked hard, earned more money and lived happily. Moral: hard work always pays. ஓகே, தமிழ் மீடியம் மாணவர்கள் சப்போஸ் ஒரு கம்பெனியில் வேலைக்கு தேடுறீங்க, இல்லை ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சுச்சுவேஷனில் உணர்ந்துருப்பீங்க. ஆங்கிலம் நமக்கு பேச தெரியணும், மற்றவங்க பேசுகிறத புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஸோ உங்களுடைய ஆங்கில அறிவை கண்டிப்பாக நல்லபடியாக வளர்த்துக்கிறதுக்கு எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கே வாங்கி படிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.